பள்ளி வளாகங்களில் தேவையின்றி யாரும் நுழைய அனுமதியில்லை என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்திருக்கிறார். அரசு நிகழ்ச்சிகளை தவிர்த்து பிறந்தநாள் உள்ளிட்ட நிகழ்வுகளை பள்ளிகளில் நடத்தக்கூடாது என்றிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். பள்ளி வளாகங்களில் தேவையின்றி யாரும் நுழைய அனுமதியில்லை என்றிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். அரசு நிகழ்ச்சிகளை தவிர்த்து பிறந்தநாள் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என்றிருக்கிறார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். பள்ளி வளாகங்கள் விழாக்களின் கூடாரமாக அல்ல, அறிவு மண்டபமாக மிளிர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். பள்ளி வளாகங்களில் தேவையின்றி யாரும் நுழையக்கூடாது, அதற்கு அனுமதி இல்லை என்றிருக்கிறார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அரசு நிகழ்ச்சிகள் தவிர்த்து பிறந்தநாள் உள்ளிட்ட நிகழ்வுகளை அங்கு நடத்தக்கூடாது. பள்ளி வளாகங்கள் விழாக்களின் கூடாரமாக அல்ல, அறிவு மண்டபமாக மிளிர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். முன்பாக தாவேகா நிர்வாகிகள் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை பள்ளிகளில் கொண்டாடுவது உள்ளிட்டவை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் அரசு நிகழ்ச்சிகளை தவிர்த்து பிறந்தநாள் விழாக்கள் பள்ளிகளில் கொண்டாடப்படக்கூடாது, பள்ளி வளாகங்கள் விழாக்களின் கூடாரமாக அல்ல, அறிவு மண்டபமாக திகழ வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். விரிவான நெறிமுறைகள், இதற்குரிய நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்பாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பள்ளிகளில் ஆய்வு செய்ததும், அதேபோல தாவேகா நிர்வாகிகள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை பள்ளிகளில் கொண்டாடியதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது, விமர்சனத்திற்குள்ளாகியிருந்தது. இந்நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். பள்ளி வளாகங்களில் தேவையின்றி அனுமதியின்றி யாரும் நுழையக்கூடாது என்றிருக்கிறார் அமைச்சர். விரைவில் பள்ளி நிகழ்வுகளுக்கான விரிவான நெறிமுறைகள் அறிவிக்கப்படும் என்றிருக்கிறார் அவர். அமைச்சரின் ஆய்வும் முதல்வரின் பிறந்தநாள் விழா பள்ளிகளில் கொண்டாடப்பட்டதும் சர்ச்சையாகி இருந்த நிலையில் பள்ளி வளாகங்களில் தேவையின்றி யாரும் நுழைய அனுமதி இல்லை என்றிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். பள்ளிகள் புகழ் பரப்பும் இடம் அல்ல என்றிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். எதிர்காலத்தை படைக்கும் இடமாகத்தான் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்றிருக்கிறார். அரசு நிகழ்ச்சிகளை தவிர்த்து பிறந்தநாள் விழாக்கள் அங்கு கொண்டாடப்படக்கூடாது, பள்ளி வளாகங்கள் விழாக்களின் கூடாரமாக அல்ல, அறிவு மண்டபமாக மிளிர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன்.